அல்லாஹ் வந்து உங்களை ஒரு ஹராமை கொண்டு ஒரு பாவத்தை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான்னா அந்த சோதனையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா அதை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து அந்த பாவத்தை விட்டால் மட்டும்தான் நடக்கும். அல்லாஹ்வை பயப்படாமல் நீங்கள் அந்த காரியத்தில் செஞ்சிட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹ்விடத்தில் இருக்கிறத நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஹலால் இல்லாமல் போய் அல்லாஹ்ட்ட போய் நிற்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரலாறு சொன்னாங்கல்ல, 3 பேர் வந்து ஒரு புயல் காலத்தில் ஒரு குகையில் தஞ்சம் அடைகிறாங்க. 3 பேரும் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது நம்ம செஞ்ச நன்மையை கொண்டு கேட்போம், அல்லாஹ் காப்பாற்றுவோம் நம்மளன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. 2 பேரும். 3வது ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு பெண் தெரியும், அந்த பெண் என்னுடைய உறவினர் தான், ஆனால் இயலாமையில் இருக்கக்கூடியவங்க, என்னிடத்துல உதவிக்காக பண உதவிக்காக வந்தாங்க. அவங்க திருப்பி கொடுக்க முடியாத பட்சத்தில் நான் அவங்கள்ட்ட வந்து ஒரு நிபந்தனை வைக்கிறேன், என்னோட சேர்ந்து வா, ஹராம்ல வா, நான் உனக்கு அந்த பணத்தை விட்டு கொடுத்துறேன், அந்த பணத்தை உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி அந்த பெண்ணும் வேற வழி இல்லாமல் சம்மதிச்சிடுறாங்க. அந்த பெண்ணோட எல்லா சேர்க்கையும் ஈடுபட்டு அந்த பெண்ணுடைய நெருக்கமாக போகக்கூடிய சேரக்கூடிய நிலைமை வரும்போது அந்த பெண் என்னை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் பயந்துகொள், அல்லாஹ் வஞ்சிக்கொள்னு சொல்லி. அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ், அந்த நேரத்தில் என்னாச்சுன்னு தெரியல, உன்னை பயந்துட்டேன், வெளியே வந்துட்டேன், இந்த ஹராம செய்யலைன்னா யாரும் இல்லை அங்கே, ஆனால் உன் பயம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குகை கொஞ்சம் விலகுச்சு. இப்போ அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான் இல்லையா, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். அப்படி எப்படிப்பட்ட சூழல் வரும்போதும் அல்லாஹ் உங்களை வந்து அந்த பயத்தை கொண்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலேயே அல்லாஹ் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லும் போது, வலக்கத் ஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா, அவரும் ஆசை கொண்டார், அந்த பெண்ணும் ஆசை கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நபி யூசுப் பார்க்கவில்லை என்றால் அவர் அங்கே போய் விழுந்திருப்பார். அல்லாஹ் சொல்றான், கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூ வல் ஃபஹ்ஷா, அல்லாஹ் அப்படித்தான் மானக்கீடான காரியங்களிலிருந்தும் தடுக்கப்பட்ட காரியங்களிலிருந்தும் அல்லாஹ் அவன் விரும்பக்கூடிய அடியார்களை பாதுகாப்பான். இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன். நல்லா கேளுங்க, முஹ்லிசீன் இல்லை, முஹ்லஸீன். அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களை, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவங்கள அல்லாஹ் பாவத்திலிருந்து பாதுகாப்பான். அவங்க அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க, அல்லாஹ்வை நினைவு கொள்றாங்க எல்லா நேரத்திலையும். இப்போ அல்லாஹ் நபி யூசுஃபை பாதுகாத்தான். இப்படித்தான் அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்காக நிற்கக்கூடிய எல்லாரையும் ஹராம விட்டாங்கன்னா அது எதுவாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய நிர்பந்தம் வருது, மிகப்பெரிய சோதனை வருது, மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை வருது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஹிஜாப் போடக்கூடாதுன்னு காலேஜில் சொல்கிறாங்க, தாடி எடுக்க சொல்கிறாங்க, அல்லது வேறு வேறு கடமைகள், ஒரு வட்டிக்கு போகக்கூடிய சூழல் வருது. இப்படி எந்த நிலைமை வந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏதானாலும் பரவாயில்ல, ஹலாலில் தான் நான் இருப்பேன், நீ அனுமதிச்ச முறையில் தான் இருப்பேன், என்னை காப்பாத்திரியாலான்னு போய் சரணடைஞ்சிட்டோன்னா கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூ வல் ஃபஹ்ஷா, அல்லாஹ் காப்பாற்றுவான். நபி யூசுஃப் அல்லாஹ் காப்பாற்றுன மாதிரி.